Hello friends, welcome to Aari Works. இன்னைக்கு நம்ம Aari Embroidery stand பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 18 inch stand with frame and 2-in-1 stand with frame பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இன்னைக்கு இருந்தாலும் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாண்ட் எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு எது பெஸ்ட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரேமை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க. அப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களால் அதில் ஒர்க் பண்ண முடியாத கூட போகலாம். ஸோ அதனால் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளால் ஒர்க் பண்ணி அதனால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஆரி மெட்டீரியல் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெட்டீரியலோட லிஸ்ட்டு ப்ளஸ் காஸ்ட்டோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் தான் இதுவும் உங்களுக்கு வந்து இதில் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பர்சனலாக பிஸ்னஸ்க்காக இல்லாமல் கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டாண்டு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலராக மெசேஜ் வரும்போது டக்குன்னு மெசேஜ் வந்து கீழே போயிடும். ஸோ பார்க்குறதுக்குள்ளே கீழே போயிட்டு நாங்கள் திரும்ப எடுத்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் 1 or 2 days நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வித்தின் 1 days நாங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ சம்டைம்ஸ் ரிப்ளை வரலனாலும் திரும்ப நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி ரிமெம்பர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும்போது எங்களால் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது மெசேஜ் பண்ணி நான் சரியாக ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தால் ரொம்ப சாரி. ஸோ இனிமேல் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு இது, இந்த பிளாக் கலர் அயன் ஸ்டாண்டு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் பிகினர் கிட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பிகினர் கிட்டில் இந்த ஸ்டாண்டு தான் கொடுத்துட்டும் இருக்கேன். இப்போது கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதும் இந்த ஸ்டாண்ட் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக கீழேயும் உட்காந்துக்கலாம், பெட்டு மேலேயும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம தேவையான இடத்துல உட்காந்து கரெக்டாக ஒர்க் பண்ணலாம். பட் ஃப்ளோரில் வச்சு ஒர்க் பண்ணும்போது லைட்டாக நொடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் தான், நல்லா கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வெயிட் வந்து 2 கிலோ தான் இருக்கும், 1.7 kg தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இன்னொரு சைடு வந்து லைட்டாக தூக்கிக்கிட்டு லைட்டாக நொடிக்கிற மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது. பட் ரெகுலராக யூஸ் பண்ண நமக்கு அது கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் மேட் மேலே வச்சு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா பெட்டில் வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த ஃப்ரேமை இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி தான். அந்த நட்டை கலட்டிட்டு அதுக்கு ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் எக்ஸ்ட்ரா மெட்டல் அட்டாச் பண்ணிவிட்டு ஹோல் மாதிரி பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே இருந்து நம்ம அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு மேலே நட்டு போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஃப்ரேமை வச்சு செட் பண்ணணும். இதே அந்த ஸ்டாண்டுக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு ஸ்டாண்டு அவைலபிளாக இருக்குது. பட் அது இப்போ ஒரு ரீசெண்டாக மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டாக இல்லை. பட் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப காமனாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல் பண்ணுறது 420 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்னோடய ஸ்டாண்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாண்டு தான். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரூ அந்த நட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடத்துக்கு மேலே வந்து ஃப்ரேம் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் லெக்கை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் நம்ம அந்த நட்டை கலட்டிட்டு கீழே இருந்து மேலே விட்டு நம்ம அதை லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நல்லா இது ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரிப்பு வந்து அழகாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த ஸ்டாண்டை நீங்கள் அசைக்க அந்த லெக்கு தான் நமக்கு மேக்ஸிமம் லூஸ் ஆகும். ஸோ அந்த லெக்கு லூஸ் ஆகிறதுனால தான் நமக்கு நொடிக்கிறது. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி மேலே ஃப்ரேமை வச்சு நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபோர்ஸ் வந்து ஃப்ரேம் மேலே இல்லாமல் அந்த அயன் ஸ்டாண்டு மேலே தான் நம்ம கை வச்சோம்னா நம்மளோட வெயிட் வந்து அந்த அயன் ஸ்டாண்டில் தான் படும். ஃப்ரேமை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நிறைய பேர் கையில் வச்சுக்கிட்டு ஃப்ரேமை வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கிளாத் லூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த கிளாத் மேலே கையை வச்சு ஃப்ரேம் மேலே வச்சு அழுத்துறதுனால தான் லூஸ் ஆகுது ஒழிய மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் அது லூஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்மளோட கை ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டு மேலே தான் விழுமே ஒழிய அந்த ஃப்ரேம் மேலே விழாது.
ஸோ பிகினிங் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டாண்டு இப்போ ரீசெண்டாக தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதில் லெக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் பெயிண்டிங் வந்து ஒயிட் கலர் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு. லெக்கு மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே மிடில் இருக்கிறதெல்லாம் வந்து அயன் தான், பட் கீழே கொடுத்துருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லைட்டாக ஹைட்டையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாண்டு இது. ஸோ எக்ஸாக்டாக அந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் மாதிரியே தான் இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டும், அந்த லெக்கு மட்டும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து சேம் கான்செப்ட் தான். பட் இது கொஞ்சம் வந்து நொடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் நொடிக்கவே நொடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிகினர்ஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பிளாக் இல்லைனா இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு 18 இன்ச் இது ஓகேங்களா. இது 18 இன்ச் ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த லெக்கில் பாருங்கள், அந்த பிளாக் கலரில் இருந்தது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை நம்மளால் கலட்டவும் முடியும். கலட்டிட்டு அந்த ஹைட்டையும் நம்மளால் கொஞ்சம் தூக்கி லிஃப்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே அந்த த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஹைட்டு பத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த இதை கழட்டி லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக கழட்டியும்லாம், இல்லை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வைக்கணுன்னாலும் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எகைன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டை விட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அங்கே நட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இங்கே வந்து அந்த போல்ட் மாதிரி போடுறதுக்கான அந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணுவோம். ஸோ அந்த போல்ட் போடுறதுக்கான த்ரெட்டு மாதிரி கட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ எகைன் நம்ம வந்து கிளாக் வைஸில் சுற்றினோன்னா லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுவும் லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி நொடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான். அதை செகண்ட் திங் வந்து அது நொடிக்கவே நொடிக்காதுன்னு நான் ஷோராக சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக லைட்டாக நொடிக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து அந்த ஃபினிஷிங், பெயிண்டிங்கோட ஃபினிஷிங், அந்த லெக்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஷிப்பிங் வந்து வெயிட்டை பொறுத்து வரும். ஸோ ஏரியா பொறுத்தும் இருக்குது. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கொஞ்சம் ஷிப்பிங் அதிகமாக வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொரியரில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்சஸ் வருது. நெக்ஸ்ட்டு 2-in-1 ஸ்டாண்டு. ஸோ 2-in-1 வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பிளாக் கலரில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அந்த ஒயிட் கலர் ஓகேங்களா, ஒயிட் கலர் பெயிண்டிங்கில் இப்போ ரீசெண்டாக கிடைக்கிறது. ஸோ இதுவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் பிளாக் கலர் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது 18 இன்ச்சு, கீழே 16 இன்ச்சு. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லெக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொடிக்காது ஓகேங்களா. நல்லா ஒரு கீழே ஈவனான சர்ஃபேஸில் அந்த ரிங்கு போய் 16 இன்ச் ரிங் வந்து உட்கார்றதுனால நல்ல ஃபினிஷிங். அதாவது நமக்கு வெயிட் கொடுத்தாலுமே அந்த நொடிக்காது ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா போனாலும் நீங்கள் இந்த மாதிரி 2-in-1 ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நீங்களால் இதில் நொடிக்காமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஒர்க் பண்ணுறதுல இருக்கும். நீங்கள் இதுக்கு பழகணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி தனியாக இதுக்கு வந்து ஸ்டாண்டு வித் ஃப்ரேம் செட்டாக தான் நான் எல்லா ஸ்டாண்டுக்குமே ப்ரைஸ் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 வரும். இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு, அந்த லெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு வித் ஃப்ரேமோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 750 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். மெட்டீரியல் காஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு அதிகமாக இருக்கும் மெட்டீரியல் வெயிட்டு பார்க்கும்போது. ஏன்னா இதில் 2 ரிங் வருது பார்த்திங்களா, அயன் ரிங்கு. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டாண்டு. ஸோ உட்டன் ஸ்டாண்டு இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு இது கிடச்சிது மார்க்கெட்டில். அதே மாதிரி இதிலே சேர் சிட்டிங்ஸ் ஹைட்லேயும் நமக்கு கிடைக்கிது. பட் இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சின்ன ஸ்டாண்டை. 18 இன்ச் ஸ்டாண்டு தான் இது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த நட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணுறது தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணுங்கிறதுக்கும் கரெக்டாக அந்த நம்பர்ஸ் போட்டு கொடுக்குறாங்க.
ஸோ இதோட மார்க்கெட்டில் இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணுறேன், நாம்ளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இந்த சைஸை வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த எட்ஜில் வந்து கட் பண்ணி அழகாக கொடுத்துருப்பாங்க, எல் ஷேப்பில் கட் பண்ணி. இதை நீங்கள் கரெக்டாக ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் அழகாக போயிட்டு அந்த வுட்டில் உட்காந்துக்கும். நீங்கள் கொஞ்சம் கிராஸாக பண்ணிங்கனாலும் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃப்ரேம் கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த 10க்கு 11 இன்ச்சில் 11 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அது வந்து வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500, ஷிப்பிங் வந்து இது வுட்டுங்கிறதுனால நல்லாவே வெயிட்டாக இருக்குது, 3 kgக்கு மேலே வரும் கண்டிப்பாக. ஸோ நான் பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுவேன். ஸோ நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அயன் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கு வந்து அந்த 2 லெக்குக்கு மிடில் இருக்க கேப்பில் நம்ம கை வைக்கும்போது டக்குன்னு அது மேலே தூக்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் அதை வச்சு கை வச்சு பார்க்கும்போது எனக்கு லைட்டாக அது தூக்கிக்கிற மாதிரி இருந்தது. பட் நல்லா ஸ்ட்ராங்காக அசையாத மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கேல் உடஞ்சிருச்சு, அதனால் ரிமைனிங் போர்ஷனை வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதிலே 24, மேலே இன்னும் ஒரு 1 இன்ச் இருக்கும். ஸோ 26னால் இப்போ 10லேருந்து தான் இருக்கிறதுனால எனக்கு வந்து 18 இன்ச்சஸ் வரும், 16 இன்ச்சஸ் வரும் நமக்கு இதோட ஹைட்டு. ரிங் வந்து 18 இன்ச்சு, ஹைட் வந்து 16 இன்ச்சு. நம்ம அயன் ஸ்டாண்டோட ஹைட்டெலாம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஹைட் கிடைக்குது நமக்கு. ஸோ இதில் அடுத்து நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அயன் ஸ்டாண்டோட ஹைட் வந்து அந்த லெக்கோட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. இதே தான் வந்து அந்த 18 இன்ச் ஸ்டாண்ட்லேயும் இருக்கும். இப்போ 2-in-1 ஸ்டாண்ட்லேயும் இதே ஹைட் மேனேஜ் பண்ணும். கீழே நம்ம எக்ஸ்ட்ரா ரிங் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால மேபி ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்சஸ் வரும் நார்மல் 18 இன்ச் ஸ்டாண்டு வித் ஃப்ரேமுக்கும் இதுக்கும். ஸோ பாருங்கள், அதே மாதிரி அந்த சேர் சிட்டிங் ஹைட்டில் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதோட ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணலை, பட் நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். இதோட ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 28 இன்ச் இருக்கும் ஹைட்டு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். நம்ம சேரில் உட்காந்துட்டு பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளால் ஈஸியாக அதில் ஒர்க் பண்ண முடியும். வெளியே சேரில் நம்ம வெளியே கூட எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துக்கலாம், சேர் போட்டு வெளியே நல்லா ஒரு மரத்தடியில் கூட நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ மெட்டீரியல் வெயிட் வந்து 6 kg இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷிப்பிங் வரும், ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இதுதான் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்ட் கலெக்ஷனோட பிக்சர்ஸ் இது தான். ஸோ உங்களுக்கு இது எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2-in-1 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி உட்டன் ஸ்டாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காஸ்ட் ப்ராப்ளம் இல்லைனா. இல்லை உட்டன் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2-in-1 ஸ்டாண்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஷேக் ஆகாது, ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், மெயினாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இல்லை அதை விட ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா 18 இன்ச் ஸ்டாண்டு வித் ஃப்ரேமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அது உங்களுக்கு பழகிடும். அந்த ஷேக் ஆகிறது கூட பெட்டில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அது சுத்தமாக தெரியாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து 2-in-1 ஸ்டாண்டு. அப்படி இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குது உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வுடன் ஸ்டாண்ட் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் பிகினர் கிட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கிட்டு ஸ்டாண்டோட காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் ஆரி காட்டும் அவைலபிளாக இருக்குது, 4x4 ஃபீட்டும் இருக்குது, 5x4 ஃபீட்டும் இருக்குது. ஸோ 4x4 வந்து 2000 ப்ளஸ் ஷிப்பிங் வரும், 5x4 வந்து பார்த்திங்கன்னா 2200 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.